ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து வாஸ்து டிப்ஸ். இன்றைக்கி வாஸ்து டிப்ஸில் எந்த கார்னரை பற்றி நம்ம வாஸ்துவை பற்றி பேச போகிறோம். நார்த் ஈஸ்ட் கார்னர், வடகிழக்கு மூலை. வடக்கும் கிழக்கும் இணையிற இந்த கார்னரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? ஒரு வீடு இல்லை மனை இல்லை ஒரு ஃப்ளாட் எது வேணால் எடுத்துங்க, ரெண்டல் ஹவுஸ், ஓன் ஹவுஸ், எந்த இதுவாக இருந்தாலும் நார்த் அண்ட் ஈஸ்ட். சூரியன் உதயமாகிற அந்த திசை வந்து கிழக்கு. நம்ம சூரியன் உதயமாகும் போது நேராக நின்று பார்த்தோம்னா நம்மளோட லெஃப்ட் பார்ட் வந்து நார்த், வடக்கு. அப்போ அந்த ஈஸ்ட் அண்ட் இப்போ இதுதான் ஈஸ்ட்னா இது நார்த். இந்த ஈஸ்ட் அண்ட் நார்த் கனெக்ட் பண்ணுற இந்த ஏரியா தான் வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர். இந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து ஈசானிய மூலை, ரொம்ப தமிழில் பார்த்தீங்கன்னா சனி மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் நமக்கு எப்படி இருந்தால் நமக்கு அந்த வீடு வந்து பாசிட்டிவாக இல்லை நெகட்டிவாக அமைன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நார்த் ஈஸ்ட் கார்னரில் எந்த விதமான ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆர் டிரான்ஸ்ஃபார்மர் அந்த மாதிரி அமையவே கூடாது. ஏன் அப்படின்னா இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து ஹீட் எனர்ஜி, பவர் எனர்ஜி யூஸ் பண்ணி வர்றது. அப்போது இந்த நார்த் ஈஸ்ட் கார்னருங்கிறதே வந்து வாட்டர் ஏரியா, ஜல மூலை. வாட்டர் அந்த இடத்துல வந்து நமக்கு நல்ல ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இருந்ததுன்னா, ஒருவேளை வெல் அமைஞ்சு இல்லை கிணறு, போர் ஆர் சம்ப் அந்த மாதிரி ஏதாவது அமைஞ்சதுன்னா நமக்கு அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் எனர்ஜி வந்து ஒரு பாசிட்டிவான பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வாட்டர் ஃப்ளோ தான் காஸ்மிக் எனர்ஜியை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் இந்த காஸ்மிக் எனர்ஜி டெவலப் ஆக அந்த ஃபேமிலியில், அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு க்ரோத் அதிகரிக்கும், ப்ளஸ் ஹாப்பினஸ், குட் ஹெல்த் எல்லாமே இருக்கும். சரி, என்ன இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். நான் சொன்னது மாதிரி ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆர் எலக்ட்ரிசிட்டி லேம்ப் இல்லைனா ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் எதுவும் அமையக்கூடாது. ரெண்டாவது, எக்காரணத்தை கொண்டும் செப்டிக் டேங்க் அமையவே கூடாது. அதாவது இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் செப்டிக் டேங்க், ட்ரைனேஜ் சம்மந்தப்பட்டது அமையக்கூடாது. மூணாவது, நம்ம என்ன அங்கே இருக்கக்கூடாது, ஒருவேளை வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா கிச்சன் வந்து இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் வரவே கூடாது. ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த ஃப்ளாட்டை வந்து கிச்சன் ஆல்ரெடி பெட்ரூம் அங்கே தான் ஆப்ஷன் வருதுன்னா அதை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க. அது பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுது, வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ரெமெடி என்னன்னு நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். அதை யூஸ் பண்ணி பயன்படுத்துங்க. சரி, இப்போ அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் வேறு என்ன வரக்கூடாது அப்படின்னு பார்த்தா டாய்லெட். எக்காரணத்து கொண்டும் ஒரு கழிவறை, ஒரு டாய்லெட் வந்து வரவே கூடாது. நீங்கள் டாய்லெட் யூஸ் பண்ணும்போது அது ஒரு பேட் எனர்ஜியான ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணிடும். அப்படி க்ரியேட் பண்ணிச்சுன்னா உங்களுடைய காஸ்மிக் எனர்ஜி, குட் எனர்ஜி வந்து டெவலப் ஆகாது. ஸோ தயவு செஞ்சு டாய்லெட் இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணுற சில மெத்தட்ஸில் சரி பண்ணிக்கோங்க. அடுத்தது, இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் வேறு என்ன வரக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரூம். நான் சொன்ன மாதிரி பெட்ரூம் வரவே கூடாது. இப் சப்போஸ் ஒரு பிளாட்டாக இருக்குது, ஒரு காலி மனையாக இருக்குது, இந்த காலி மனையில் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்டு வந்துடும். அதாவது இப்படி ரெண்டு மூளை சேர்ற மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஒரு சின்ன கட்டு வரும். அந்த மாதிரி கட்டும் வரக்கூடாது. நான் சொல்கிறது எம்டி காலி மனையில். ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது, அந்த ஃப்ளாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ப்ராப்பராக எல்லாமே ரெக்டாங்குலர் ஸ்கொயரில் பண்ண முடியாது. சில ஃப்ளாட்டில் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் என்ன பண்ணுவாங்க, இந்த வீட்டுடைய கட் எடுத்து அடுத்த வீட்டோட பார்ட் வந்து கிளப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதுவும் வந்து பாசிட்டிவ் கிடையாது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒட்டின செவரு, ரொம்ப க்ளோஸ்டு வால் எதுவும் அமையக்கூடாது. பிகாஸ் அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஓப்பன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ எனர்ஜி க்ரியேட் ஆகும். அப்படி எனர்ஜி க்ரியேட் ஆச்சுன்னா த்ரூ ஏர், வாட்டர், சன்லைட், இதன் மூலிமா அந்த கார்னரில் நமக்கு எனர்ஜி வந்ததுன்னா அது ஹைலி அந்த வீட்டுக்கு பாசிட்டிவான ப்ராஸ்பெரிட்டியை கொடுக்கும். ஓகே, இந்த நார்த் ஈஸ்டில் என்ன வரலாம், என்ன இருந்தால் இந்த நார்த் ஈஸ்ட் கார்னருக்கு ஒரு வீட்டுக்கு ரொம்ப நல்லது செய்யும்? ஃபர்ஸ்ட்டு, ஒரு ஹால், ஒரு ஓப்பன் ஹாலாக இருக்கலாம். ரெண்டாவது, பூஜை ரூம், ஒரு ஸ்பிரிச்சுவல் டிவைன் பூஜை ரூம் நம்ம அமைச்சிக்கலாம். ஒரு மெடிடேஷன் ரூம், ஒரு ஸ்டடி ரூம், குழந்தைங்க படிக்கிறதுக்கோ இல்லை பெரியவங்க யார் வேணாலும் ஒரு ஸ்டடி ரூம் மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் தாண்டி அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் என்ன யூஸ் பண்ணலாம், ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுடலாம். நார்த் ஈஸ்ட் கார்னரில் எது ரொம்ப இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ரிலேட்டடாக நீங்கள் எதை வேணாலும் அங்கே செட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன டேப் ரெடி பண்ணலாம், இல்லை ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபவுண்டன் கூட வந்து வாட்டர் ஃபவுண்டன் வந்து அந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கும் போது இந்த வாட்டருடைய ஃப்ளோ ஆஃப் வாட்டர் எனர்ஜி அது வந்து அந்த காஸ்மிக் எனர்ஜியை டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர் எனர்ஜி என்ன பண்ணோம், அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு டிவைன் ஸ்பிரிட் ப்ளஸ் க்ரோத், குட் ஹெல்த், ஹாப்பினஸ், ஹார்மனி, குட் எஜுகேஷன், ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நல்ல உயரக்கூடிய இடத்த கொடுக்கும். ஸோ நார்த் ஈஸ்ட் கார்னர் ஒரு வீட்டில் எந்த அளவுக்கு இருக்கோ
அந்த அளவுக்கு அந்த வீடு சுபிக்ஷமாக இருக்கும். இஃப் சப்போஸ் உங்களுடைய வீடு, மனை இல்லை ஃப்ளாட், ரெண்டல் ஹவுஸ் எதுலேயோ இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் நான் சொன்னது மாதிரி பெட்ரூம், டாய்லெட் ஆர் செப்டிக் டேங்க் ஆர் க்ளோஸ்டு வால் ஆர் எலக்ட்ரிசிட்டி சம்மந்தப்பட்டது, டாய்லெட், பெட்ரூம் இந்த மாதிரி எது வந்தாலுமே உங்களுக்கு வந்து அது சரியாக பலன் கொடுக்கல, அந்த வீட்டில் வந்து ஒரு பீஸ்லெஸ் லைஃப் இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள். அதுக்குள்ள ஒரு சிம்பிள் ரெமெடிஸ் நான் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் மூலிமா உங்களுக்கு எவ்ரிடே அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக ஷானார். தேங்க்யூ.